இங்க ஒரு ஃபேமிலிக்கு கடன் தொல்லை அதிகமாயிருச்சுன்னு மாத்திரையை பொடியாக்கி பாதி அவங்க சாப்பிடுற பிரெட்லயும் மீதி அவங்க பையன் குடிக்கிற பால்லையும் கலந்துடுறாங்க. இதெல்லாம் ரெடியானதோ அவங்க பையனை சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் அவங்க அம்மாக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிறான். அவங்க அம்மாவும் கதவனா திறக்க ட்ரை பண்ணிட்டு இவனை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு அவனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா இவன் வராம பயந்துட்டு கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். திடீர்னு பார்த்தா எவனோ ஒருத்தவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க அம்மாவை போட்டு தள்ளிடுறான். அடுத்து இந்த பையனை தேடி இந்த ரூம்குள்ள வரான். நல்ல வேளையா இந்த பையனோட மாமா அந்த இடத்துக்கு வந்து அவனை போட்டு தள்ளிட்டு ஒரு வழியா இவனை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பையனை ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிய சொல்லிட்டு அவன் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு உங்க அப்பா அம்மா கண்ணுல மட்டும் படாம இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்த்தா இவரு சண்டை போட்டனால இவருக்கு காயம் அதிகமா ஏற்பட்டு இவரும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்பாவும் உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா இவங்களோட ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. நம்ம பையன் எங்க இருப்பான்னு வீடு ஃபுல்லா தேடும் போது இந்த பையனை ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்ப தெரியாம அந்த பிரெட்டையும் பாலையும் குடிச்சிடுறாரு. ஆனா இவன் அவங்க மாமா சொன்னதை மனசுல வச்சுட்டு அந்த பிரெட்ல மாத்திரை கலந்ததை சொல்லாமையே போயிடுறான். அதனால அவங்க அப்பாவும் போய் சேர்ந்துடுறாரு. இந்த வீட்லயே இவன் மட்டும் தான் இப்ப இருக்கான்.